நீங்கள் உங்கள் சைடில் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி தகாத உறவில் இருக்கீங்க, அவங்களும் அந்த மாதிரி தகாத உறவுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் குடும்பம் இருக்குது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பொறுப்பாக எடுத்துக்கல. அவங்க தான் கதி அப்படின்னு போயிட்டீங்க. ஆனாலும் நீங்கள் இருந்து கொண்டு இருப்பது உங்கள் குடும்பத்து கூட, உங்கள் ஹஸ்பண்ட் கூட, உங்கள் குழந்தைகள் கூட வாழ்ந்துக்கிட்டும் இருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசு, உங்கள் சிந்தனை எல்லாமே உங்களை கள்ள காதல் செய்கிற அவர்கள் மேலே இருக்குது. சரியா? இப்போது அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம், குழந்தைகள், மனைவிய அல்லது கணவன் அப்படின்னு அவங்க அந்த குடும்பத்தோடு இருக்கும்போது அவங்க அந்த குடும்பத்தை தானே பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்க குடும்பம். நீங்கள் அவங்கள உங்கள் குடும்பமாக பார்க்குறீங்க, அது தப்பு. ஆனால் அவங்க குடும்பத்தை சரியாக பார்க்குறாங்க, குழந்தைகளை சரியாக கவனிக்கிறாங்க, மனைவியை சரியாக பார்த்துக்கிறாங்க அல்லது கணவனை சரியாக பார்த்துக்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி தவறாகும்? அவங்க எதுவாக இருக்கணுமோ அதில் சரியாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் செகண்டரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கான முக்கியத்துவம் அவங்க கொடுக்கறதில்ல.